வணக்கம். யாரும் எதிர்பாராத அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிமினரியுடைய தேர்வு முடிவுகளை ஒரு மாதத்திலே வெளியிட்டிருக்காங்க. இது வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுது. இதிலேருந்து நம்ம நிறைய விஷயம் பார்க்க முடியுது. முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் 140 150 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது நிறைய பேருக்கு வரல அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் தப்பாக போனதுக்கு காரணம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் லாஸ்ட் டேட்டா பார்த்துட்டு நான் சொன்னதுனால அந்த ரேஞ்சில் நான் சொன்னேன். இந்த கட் ஆஃப் இப்போது செலக்ட் ஆனவங்களாம் பார்க்கும்போது நிறைய வேரியேஷன்ஸ் வருது. 158 எடுத்தவங்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் நிறைய பேர் வந்திருக்கு. அதுவும் படியும் பார்த்தேன் அப்படின்னா சில கட் ஆஃப் சில பேருக்கு வந்திருக்கு, சில பேருக்கு வரலை. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது ஒன்று டேட் ஆஃப் பர்த் பார்த்தாங்களா, இல்லை டிகிரிஸ் ப்ரொஃபஷனல் நான் ப்ரொஃபஷனல் பார்த்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. பட் இருந்தாலும் இந்த தேர்வு பல விஷயங்களை சொல்லி அனுப்பிச்சிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, முதல்ல டிஎன்பிஎஸ்சியால் இவ்வளோ வேகமாக எந்த தேர்வையும் இந்த அளவுக்கு வேகமாக அவங்க கொடுத்ததில்லை. இதுக்கு முன்னாடி குரூப் 4 தேர்வு முடிவுகள் 4 மாதம் 3 மாதத்துலேயே நடாசார் பீரியடில் வெளியிட்டாங்க. அது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. அது மாதிரி இந்த தேர்வும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். பட் ரெக்கார்டு க்ரியேட் பண்ணி யாருக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது பார்க்கும்போது, ஏன்னா கிளியர் பண்ணவங்க ஒரு லிமிட்டட் டைமில் 60 நாளில் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது மாதிரி கிளியர் பண்ணாதவங்க எதிர்பார்த்துருந்தவங்க, அதாவது 150 கேள்விகளுக்கு மேலே மார்க் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு வரலை அப்படிங்கிறது ஒரு பெரிய சோகமான விஷயம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இவங்க இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்குது. இப்போ செலக்ட் ஆனவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அதோட பல மடங்கு டபுள் கொஷின் மார்க்காக இருக்குது. சரி, இப்போ எல்லாமே நம்ம பார்க்கும்போது இவ்வளோ கட் ஆஃப் ஹையாக போகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேபி வெறித்தனமாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி போட்டி உலகில் இனிமேல் உள்ள காலங்களில் ஒரு குரூப் 2A குரூப் 4 போகிற எக்ஸாமினேஷனில் 190 195 வந்தால் கூட ஒரு பெரிய அதிசயமாக பார்க்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் பின்னாடி. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குரூப் டிகிரி லெவல் எக்ஸாமினேஷனில் 160 ப்ரிலிமினரி கட் ஆஃபே இவ்வளோ வருது அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் இந்த காம்படிஷன் கூடியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்று, இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு 60 நாளில் அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ 60 நாளில் பார்த்திங்க அப்படின்னா, டிசம்பர் கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வருது. இதெல்லாம் என்ன படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, சில பேருக்கு வராதுன்னு நினச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு. பார்டரில் இருந்தவங்களும் நிறைய பேருக்கு வந்திருக்கு. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் பார்டரில் இருந்தேன், எனக்கு திடீர்னு வந்திருக்கு, நான் வராதுன்னு நினச்சேங்கிறாங்க. சில பேருக்கு வரும்னு நினச்சவங்க நிறைய பேருக்கு வரல. ஸோ இது என்ன அப்படிங்கிறத அவங்க மார்க்ஸ் வெளியிட்டால் தான் தெரியும். அது டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, நாங்கள் இதனால் சட்டப்பூர்வமாக நாங்கள் என்னாலும் இதுக்குள்ளே தயார், ஏன்னா நாங்கள் செஞ்சதில் எந்த தப்பும் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி உறுதியாக சொல்லும்போது ஏன் டிஎன்பிஎஸ்சி மார்க்ஸ் வெளியிடறதில் பயப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ தைரியமாக இவ்வளோ போல்டாக நாங்கள் லீகலாக எதனால் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லும்போது, அது மார்க்ஸை கிளியராக வெளியிடுறதுல ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இருக்க முடியாது. ஏன்னா வெளியிட்டாங்கன்னா அடுத்து அவங்க லீகல் கேஸ் நிறைய ஃபைல் பண்ணுவாங்கங்கிறத ஒரு ரீசன் சொல்கிறாங்க. தப்பே நடந்திருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லும்போது எதனால் அந்த மார்க்கை வெளியிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. இப்போ அதனால் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ 60 நாளில் கிளியர் பண்ணவங்க என்ன செய்கிறது சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. கிளியர் பண்ணவங்க என்ன செய்ய முடியும்? இப்போ இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன் ஒரே தேர்வு பிப்ரவரி 23 நடக்க இருக்குது. ஒரே தேர்வு தான், 300 மார்க்கு. இப்போ இந்த 300 மார்க்கு கண்டென்ட் படிக்கிறதா, எக்ஸாம் எழுதி பார்க்குறதா, இன்ஸ்டியூட் போகிறதா அப்படிங்கிறது நிறைய குழப்பம் வரும். இப்போ இந்த 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 க்ரூஷியல் டைமில் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதிகபட்சம் படிக்க முடியும் ஓரளவுக்கு அதிகம். அதே மாதிரி ஓரளவுக்கு டெஸ்ட்டும் எழுதி பார்க்க முடியும் அந்த 60 நாளில். புக்கு மெட்டீரியல் அது இதுன்னு சொல்லிட்டு அலைஞ்சி ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு எதுவுமே முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் படிக்க உட்காரும் போது ஜனவரி 20 ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதத்தில் படித்து அங்கே போய் எழுதி ஒன்றும் ரிப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் ஏற்கனவே என்னோடய டெஸ்ட் பேட்சில் ரெஜிஸ்டர் பண்ணவங்க நிறைய பேருக்கு கிளியராக இருக்குது. ஆல்ரெடி நம்ம என்னோடய டெஸ்ட் பேட்சில் 6-7 கொஷின்ஸ் நான் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ நான் என்ன ஷெட்யூல் பண்ணுறேன், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போது என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு 30 கொஷின்ஸ் நான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். டிசம்பர் 31 கொடுக்க போகிறேன்.
ஆல்ரெடி 6 கொஷின்ஸ் இருக்குது. 22 கொஷின்ஸ் உங்களுக்கு நான் கையில் கொடுக்க போகிறேன். 20லேருந்து 22 கொஷின்ஸ். இப்போ இந்த கொஷின்ஸை வந்து இந்த இடப்பட்ட காலத்தில் டெய்லி ஒவ்வொரு கொஷின் வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதுக்குரிய ஆன்சர்ஸை ரெடி பண்ணி நீங்கள் வந்து வச்சுருங்க. ஒரு ஜனவரி 25க்கு மேலே தினமும் ஒரு டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்த்தாவே உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்துடும், கண்டென்ட் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி மற்ற கேண்டிடேட்ஸோடு நீங்கள் வந்து அதிகமாக எழுதுகிற மாதிரியான ஒரு தைரியம் வந்துடும் அப்படிங்கிறது வந்து உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதான் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சார் நான் ஃபுல்லாக படித்து நேராக அங்கே போய் எழுத போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இன்னொன்று இந்த சிலபஸ் வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி மெட்டீரியல் ரெடி பண்ணி படிக்கிறதுக்கே டைம் பத்தாது. நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு க்ரூஷியல் டைம் எல்லாமே வீணாக தான் போக போகுது. அதனால் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க தயவு செஞ்சு இப்போ நான் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எதெல்லாம் பாசிபிள் கொஷின்ஸ் வர முடியும், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும் அல்லது சயின்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து சோஷியோ எக்கனாமிக் எல்லாமே வந்து ப்ராபபிள் கொஷின்ஸ் நான் வந்து உங்கள் லிஸ்ட்டில் நான் தந்துட போகிறேன். அதுக்குரிய கண்டென்ட்டையும் நான் வந்து ஜனவரி ஃபஸ்ட் வீக்லேருந்து ஒரு 15 தேதிக்குள்ளே கண்டென்ட்டையும் நான் வந்து ஓரளவுக்கு ஹிண்ட்ஸாக நான் கொடுத்துருவேன். அதை நீங்கள் டெவலப் பண்ணி எழுதி பார்த்தாவே போதும். ஏன்னா இப்போ எழுதி பார்த்த கேண்டிடேட்ஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ 15,000 பேரில் 15,000 பேரும் கண்டிப்பாக வந்து எழுதி பார்க்குற பழக்கம் இருந்திருக்காது. புதுசாக தான் நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் இருக்கிறீங்க. ஸோ வந்து இப்போ 300 மார்க்குக்கு ஓரளவுக்கு ஃபுல்லாக நம்ம கொஷின்ஸ் அட்டன் பண்ணாவே நல்ல மார்க் வந்துடும். நல்ல மார்க் வந்தாவே நம்ம வந்து இன்டர்வியூக்கு நம்ம போயிடலாம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ நான் 30 கொஷின்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த 30 கொஷின்ஸ் உள்ள கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் எழுதி பார்த்துட்டு போனாவே போதும். ஏன்னா கண்டென்ட் ரெடி பண்ணுறீங்க, அதை எழுதி பார்க்குறீங்க, எழுதி பார்க்கும்போது ரிவைஸ் பண்ண மாதிரி ஆச்சு. ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு 4 டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது, மற்ற காம்படிட்டர்ஸோட நம்ம ஓரளவுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக என்னால் சொல்ல முடியும். சரி, இப்போ வந்து கிளியர் பண்ணாதவங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு கேட்பீங்க. இப்போ கிளியர் பண்ணாதவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமினேஷன் கேலண்டர் வந்து ஜனவரி மாதம் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக குரூப் 1 வருது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரூப் 2A வருது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து வருதோ வரலையோ இன்னும் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் வந்து அசர வேகத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லைக் எ ஃபயர்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு தீ பிழம்பாக நீங்கள் படித்தா தான் இனிமேல் உள்ள எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ண முடியுங்கிறது நான் உறுதியாக ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏன்னா குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்லேயே வந்து இவ்வளோ காம்படிஷன் இருக்கும்போது இனிமேல் வர அதாவது ஒரே எக்ஸாம் மெயின்ஸ் இல்லாத எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னா வந்து வாய்ப்பே இல்லை. இனிமேல் வந்து நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கட் ஆஃப் வந்து கூட்டிகிட்டு தான் போக போகுது. ஏன்னா அந்தளவுக்கு டிஎன்பிசி மேலே அவ்வளோ மோகம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் தயவு செஞ்சு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. குரூப் 1 இருந்தால் நீங்கள் வந்து ப்ரிலிமினரிக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி சைட் பை சைட் 1 வீக்குக்கு ஒரு கொஷின்ஸ் நீங்கள் எழுதி பார்க்கலாம். இப்போ என்னோட டெஸ்ட் பேட்சில் நிறைய கிளியர் பண்ணாமல் இருக்கீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து சைட் பை சைடு மெயின்ஸுக்கும் எழுத ஆரம்பிச்சிடலாம். இல்லாதவங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், குரூப் 2Aக்கு அதாவது பொது தமிழ் அந்த ரெகுலர் பேட்டர்ன் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். இனிமேல் நீங்கள் காலம் தாழ்த்தக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் வந்து அது வீணாக தான், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை தான் தரப்போகுது. ஸோ அதனால் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. குரூப் 1ஓ அல்லது குரூப் 2Aவோ ஏதோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து இப்போவே இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து இதே மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஒரே மாதம் ரிசல்ட்டு, அடுத்த 2 மாதத்தில் வந்து 3 பேப்பர் எழுத ஒரு கண்டிஷன் வரலாம். ஆக வந்து ஜூலைக்குள்ளே எல்லாமே முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், நல்லா படிங்க. நிறைய தினமும் படிக்கக்கூடிய நேரத்தையும் அதிகப்படுத்துங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்ற காம்படிட்டர்ஸ் வந்து இன்றைக்கி பயங்கரமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேருக்கு கிளியர் ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிறபோது அவங்க மார்க் வெளியிட்ட தான் தெரியும். அதனுடைய டீட்டெயில்டு அனலைசிஸ் வந்து நான் அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து கிளியர் பண்ணவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. வேறு வழியே கிடையாது. படித்தாலும் நீங்கள் எழுதி பார்க்கணும். இதை தான் நீங்கள் செய்ய முடியும். அதனால் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வாழ்த்துக்கள்.